ரெண்டு குடும்பம் பாக்குற அளவுக்கு இங்கிட்டு 25,000 அங்கிட்டு 25,000 சம்பாதிச்சா கிடைக்கும் போல நம்ம 20 ரூபா தான் செலவழிக்கணும். 150 ரூபா 70 ரூபா செலவழிச்சா அது கஷ்டமான லைஃப் தான். நம்மளுடைய லைஃப் வருமானம் எவ்வளவு அதுக்கு தகுந்த மாதிரி செலவழிக்கணும். சேமிப்பை கொண்டாடணும். சொல்றீங்களே வீட்டுக்காரமாவுக்கு ஆடம்பரமா இருக்கணும். பொருளாதார நிலைமை மாறிட்டு இருக்குல்ல. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சந்தோஷங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியா? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நல்லா சந்தோஷம். கல்யாணம் பண்ணோம்னா எல்லா பிரச்சனையுமே நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப். கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க சந்தோஷம். முன்னாடி எல்லாம் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம்? ஏன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி சொல்றீங்க? பள்ளி பருவம், காலேஜ் இதுதான் நம்மளுக்கு இளமை பருவம் தான் சந்தோஷமான வாழ்க்கை. மேரேஜ் ஆச்சுன்னா அந்த லைஃப்ல செட்டில் ஆன மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி நகருவோம். ஏன் அதை கஷ்டங்கிறீங்க? சந்தோஷம் இல்லைங்க. இன்றைய பொருளாதார நிலைமை மாறிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு பொருளாதாரங்கள் ஜிஎஸ்டி பல பிரச்சனை எல்லாம் வரும்போது பல நெருக்கடி வரும்போது எல்லாமே சந்தோஷத்தை குறைக்குது. கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லைஃபை கரெக்டான முறையில வழிநடத்து போகணும். நம்மளுக்கு எவ்வளவு செலவு இருக்கும்? 100 ரூபாய் கிடைக்கும் போல நம்ம 20 ரூபா தான் செலவழிக்கணும். 150 ரூபா 70 ரூபா செலவழிச்சா அது கஷ்டமான லைஃப் தான். நம்மளுடைய லைஃப் வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவழிக்கணும். சேமிப்பை கொண்டாடணும். அப்ப லைஃப் நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்ன கல்யாணம் பண்ண பிறகு பொறுப்புகள் அதிகமாயிருக்கும். அதனால கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க. வளர்றப்போ யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா வளர்ந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கல்யாணம் பண்ண பிறகு சரி சந்தோஷமா ஓடும்னு நினைப்பேன். அப்பதான் பொறுப்புகள் அதிகமா. 2 குடும்பம் பாக்குறோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த குடும்பத்தையும் பாக்குறோம், இந்த குடும்பத்தையும் பாக்குறோம். சந்தோஷம்ங்கிறது எந்த 4 குடும்பம் ஒன்னா சேரும் போதுதான் நம்ம சந்தோஷம் பார்க்க முடியும். அது வரைக்கும் சந்தோஷம் பார்க்க. ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா சும்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அடிக்க ஒருக்கா சண்டை வருது. அது எதனால வரும்? விட்டு கொடுத்து போகணும். ஏதாவது கோபமா இருந்தா அப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும். விட்டு கொடுத்து போறதா வாழ்க்கை. யாருங்க ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்து போகணுமா இல்ல ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கணும். முதல் ஹஸ்பண்ட் தான் விட்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. 4 பக்கத்து வர்றோம். அதனால நம்ம தான் விட்டு கொடுக்கணும். இப்ப உங்க வீட்டுல சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க யாரும் விட்டு கொடுத்து போயிடலாம். வீடியோ போட்டுக்கலாமா? நன்றி. இது எந்த டிவி? இது சும்மா யூடியூப் சேனல் தான். போடுங்க. நன்றிங்க. கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கல்யாணம் பண்றேன்னா நல்ல ஸ்டேஜஸ் நல்லா சம்பாதிச்ச பிறகு கல்யாணம் தான் இளைஞருக்கு நல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சில சண்டை எல்லாம் வருது. அது எதனால வருது? என்ன காரணம்? அது குடும்ப பட்ஜெட்னாலதான். அதாவது பையன் அதிகமா 2 குடும்பத்தை பார்க்க அளவுக்கு சம்பாரிச்சானா கரெக்டா வருங்க. எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, அதாவது அம்மாவையும் பாத்துக்கணும், நம்பி வந்தவங்களையும் பாத்துக்கணும். அப்படிங்கும் போது அவங்க தேவைகளுக்கு நம்ம கரெக்டா சம்பாதிச்சுட்டு போனோம்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்காரமா நம்ம வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த சண்டையும் வராது. ஆடம்பரம்னா நம்ம அதான் சொல்றேன் சார். நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிச்சோம்னா ஆடம்பரம் வீட்டுக்காரமா கேக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஆடம்பரமா இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த நிறைய நம்ம சம்பாதித்த வச்சுதான் எல்லாமே இருக்கு. ஜெனரேஷன்ல நல்லா சம்பாதிக்கணும். 2 குடும்பம் பாக்குற அளவுக்கு இங்கிட்டு 25,000 அங்கிட்டு 25,000 சம்பாதிச்சா. அதாவது அம்மாவுக்கு 25,000 வீட்டுக்காரமாவுக்கு 25. சொல்றீங்களே வீட்டுக்காரமாவுக்கு ஆடம்பரமா இருக்கணும். அப்போங்கும்போது ஒரு நாளைக்கு பிள்ளைகள் கேட்பாங்க. அப்படிங்கும்போது 3வது தலைமுறை வந்துருது உங்களுக்கு. அப்ப 3ம் பாக்கணும்ல. உங்களோட நேம் மட்டும் நான் என்வி பானம். ஓகே, வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூ.